ஏங்க நீங்களே பாருங்கள், இப்படி வசன்னு சும்மா மழை பெஞ்சிக்கிட்டே இருந்தா மனசு எப்படி தான் வந்து ஒரு துணி காய வைக்கிறது, ஒரு பொங்கலுக்கு சுத்தம் பண்ணுறது சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போ துணி போட்டதுன்னே தொங்குது. இங்கே போட்டது எல்லாமே துவைச்சி போட்டதால இன்னும் இந்த பக்கம் கிடக்குதுங்க. இங்கே பாருங்க, எல்லாம் அங்கே கிடக்குது. இப்படியே மழை பெஞ்சிட்டே இருந்தால் மனசு எப்படி தாங்க இங்கே வரும். அடுப்பு இடுப்பு எல்லாம் நனையுது. இப்படியே வெஞ்சிட்டு இருந்தால் துணி போட்ட துணி நேற்றுக்கின்னே துவைச்சி போட்டுட்டு 2 ஜப்பு துணி துவைச்சோம். துவைச்சி வெளியில் போட்டுட்டு கரூர் போயிட்டு வந்து பார்த்தா எல்லாம் நனைஞ்சு போச்சு. இப்படியே காலையில் அது இன்றைக்காவது வெயில் வரும்னு பார்த்தா இங்கே வரும் மழை வந்து இங்கே வரும். எப்படி வரும்? இப்படி வந்து வசன்னு வீடு வாசல் எல்லாமே கசன்னு கிடக்க. வெயில் வந்து 2-3 நாள் ஆச்சு. என்ன தான் பண்ணுறதுன்னு சொல் பார்க்கலாம். இப்படியே விட்டா துணியே காய மாட்டேங்குது. எதுக்கு தான் இந்த மழை வருதோ தெரியல. கருமாந்திரம். பொங்கலுக்கு வீடு வாசல் சுத்தம் பண்ணுறதுனால சுத்தம் பண்ணவே முடியலையாட்டுருக்குது. பெட்ஷீட்டெல்லாம் துவைக்கவே முடியாதாட்டிருக்குதுங்க. ஐயோ அப்பா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள்லாம் வீட்டிலெல்லாம் சுத்தம் பண்ணிட்டீங்களா? இப்படி வந்து யாரும் சுத்தம் பண்ணுறது கஷ்டம்தான். என்ன பண்ணுறதே தெரியலைங்க. நாளைக்கு போகிக்காவது வெயில் வருமானமே தெரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.